Hello everyone, welcome to Surigat Academy. ஸோ இன்னைக்கு நம்மளோட லேர்ன் மண்டலா டே 13. ஆல்ரெடி வந்து ஒரு உமன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு மண்டலா ட்ராயிங் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கு இந்த மண்டலா வந்து நம்ம பண்ணலாம். பென் மண்டலா ரொம்பவே சிம்பிளாக. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். ஸோ எந்த மாதிரில நான் வந்து ட்ரா பண்ணுறேனோ நீங்களும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்னாலும் ஃப்ரம் ஹெட். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ கீழேருந்து வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ தட் மேலே வந்து கொஞ்சம் ஒரு மினி மண்டலா அளவுக்கு வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஐ கால்குலேஷன் தான். நான் எந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுல எந்த மெஷர்மெண்ட் எடுக்கலை. ஸோ ட்ரா பண்ணுறது ஃப்ரீ ஹேண்டாக குவைட் சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு புரியும். ஸோ இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ட்ராயிங் கம்ப்ளீட்டாகவே தெரியலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸ் பார்த்துட்டு அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு ட்ராயிங்லேயும் ஒவ்வொரு மண்டலா சீரீஸ்லேயும் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்துட்டு மெஷர்மெண்ட் எப்படி எடுத்திருக்கேன்னா ஹெட்டுக்கு பாயிண்ட்டாக வந்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டாட் வச்சுட்டு ரேண்டமாக எனக்கு எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ அவ்வளோ பெரிய சர்க்கிளை ரேண்டமாக வந்து தான் போடுறேன். எந்த மெஷர்மெண்ட்டும் இதில் கிடையாது. ஸோ வந்து எந்த மாதிரி நான் சர்க்கிள்ஸ் போட்டிருக்கேனோ அதே மாதிரியே நீங்களும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து மண்டலா வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரிட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம மினி மண்டலாஸ்லாம் போட்டிருந்தோம் இல்லையா A5ல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக வந்து ஃப்ரீ ஹேண்ட் மண்டலாஸ் போட்டிருந்தோம். ஆனால் இதில் வந்துட்டு நான் டிகிரிஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கிறேன். 10 டிகிரிஸில் வந்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி கிரிட் பிரிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரியே நீங்கள் கிரிட் வந்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் வீடியோ ஃபாஸ்ட்டாக தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோ ஸ்பீடை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயில்டாக தான் இருக்கும். நான் எங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து ஒவ்வொரு டிசைனுமே வந்து பர்டிகுலராக வந்துட்டு கிளியர் அண்ட் கட்டாக வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ எந்த மாதிரி நான் போட்டிருக்கேங்கிறதையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கிரிட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதே மாதிரியே நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ கிரிட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பென்சிலில் வந்துட்டு நான் அவுட்லைன் எல்லாமே போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் இதில் வேணும்னாலும் நீங்கள் பென்சிலில் போட்டுக்கலாம். இல்லை நான் டிசைட் பண்ணி வச்சனால நான் வந்து டைரெக்டாகவே பென் வச்சு போட்டுக்கிறேன். அமரிஸ் டாம்ஸோட பிராண்ட் அமரிஸ் பென் தான் வந்து இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். டாம்ஸ் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் HP. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிறேன் பென்சிலில். ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஃப்ளார் பேட்டர்ன் இன் பிட்வீன் போட்டுட்டு பெட்டல்ஸ் பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன். கிரிட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஈக்குவலான பேட்டர்ன் வந்துட்டு ஈஸியாக வரும். நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா எங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக போட்டிருக்கேன் எதுக்கு போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். கை இருக்கனால தான். ஸோ மேலே வந்துட்டு இந்த பேட்டர்ன் இதுவுமே கொஞ்சம் குவைட் சிம்பிளான பேட்டர்ன் தான். நான் பெனில் டைரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பென்சிலில் போட்டுட்டும் நீங்கள் வந்து பெனில் போட்டுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் இருக்குது. இல்லாட்டினா வந்து இது 1 ஹவருக்கும் மேலே போகுது இந்த வீடியோ. டாம்ஸ் பேஸ்டல் கலர்ஸ் எடுத்திருக்கேன். பேஸ்டல் கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிங்கை வச்சு நான் கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுத்து பார்த்தேன். ஸோ பிங்க்கு வேண்டானோன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு பீச் எடுத்துக்கிட்டேன். பீச் எடுத்து கலர் பண்ணிவிட்டேன். ரெண்டையுமே வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணோன்னா வாட்டர் பேஸ்டு தான் நம்மளோட ப்ரஷ் பென்ஸ். ஸோ வாட்டர் பேஸ்டாக இருக்கிறனால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகிக்குச்சு. 2 கலருமே வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. வித்தியாசம் எதுவும் ஒன்றும் தெரியலை. ஸோ கை, கால், முகம், கழுத்து இது எல்லாமே வந்து பீச் கொடுத்துட்டு நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஏன்னா கேர்ளுக்கு வந்துட்டு நம்ம பிங்க் ட்ரெஸ்ஸை தான் மோஸ்ட்லி கொடுப்போம். எனக்கு வந்து ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சென்ஸ் எனக்கு பீகாக் ப்ளூ தான் பிடிக்கும். ஆனால் வந்து ப்ரஷ் பெனில் அது பண்ண முடியாது. ஸோ வந்து நான் லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். ஷேடு பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. ப்ரஷ் பென் வந்து நான் சொன்ன மாதிரி வாட்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு கலர் திக்காக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் கலர்லேயே வந்துக்கிட்டு 2-3 டைம் வந்துட்டு ஈரமாக இருக்கும் போதே ஷேடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஷேட் கொடுத்துரும். இப்போ நீங்கள் அது ட்ரை ஆச்சோன்னு பாருங்கள் எப்படி வந்துட்டு நடுவில் அந்த ஷேட்ஸ் எல்லாமே தெரியுது. ஹேருக்கு வந்து எனக்கு ப்ரஷ் பென் பிளாக் நான் ப்ரீவியஸாகவும் சொல்லியிருப்பேன், தீர்ந்துருச்சு. ஆல்ரெடி என்கிட்ட பெனில் வந்துட்டு ஒரு ப்ரஷ் பென் இருந்தது யூஸ் பண்ணது. ஸோ வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஹேருக்கு. அவ்வளோதான். ஐஸ்க்கெலாம் எல்லாமே வந்து ஃபைன் லைனர் பென்னை வச்சே வந்துட்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிக்கிறேன் என்னோட வந்து ட்ரெஸ் அதாவது ப்ரஷ் பெனில் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த ஷிவ் மண்டலாவில் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து வாட்டர் பேஸ்டு தானே, நம்ம பென் வச்சோன்னா வந்து பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணியாக இருந்ததுன்னா. ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மண்டலாவும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி சர்க்கிள்ஸ்ல வந்துக்கிட்டு நான் போடுற மாதிரி அந்த லைன்ஸ போட்டுக்கோங்க. நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணல இந்த தடவ. கையிலேயே தான் வந்துட்டு போடுறேன். அதே மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து வசதி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்றது அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணது வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு 0.4 யூஸ் பண்ணேன். அதே மாதிரி இன்னர் சர்க்கிள் வந்துட்டு 0.1ல வந்து பண்ணிட்டுருந்தேன். 0.2ல வந்துட்டு உள்ள போட்டுட்டு, அதுக்கும் உள்ள வந்துட்டு டீட்டெயிலிங் குடுக்குறேன் இல்லையா? அந்த டீட்டெயிலிங் எல்லாமே வந்துட்டு 0.1ல வந்து நான் குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளார் பேட்டர்னுக்கு உள்ளேயும் வந்துட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி குடுத்துட்டு, அண்டர் அவுட்லைன் ஆமா. அதுக்குள்ள வந்துட்டு பார்டர் லைன் குடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு, ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி 3 டாட்ஸ் 3 லைன்ஸ் போட்டுட்டு, ஒரு லைனுக்கு மட்டும் டாட் வச்சிருக்கிறேன். ஸோ வந்துட்டு திருப்பி அதுக்கு மேலேயும் வந்து சர்க்கிள் போட்டுட்டு, திருப்பி வந்து பார்டர் லைன்ஸ் எல்லாமே வந்து மேல இருக்க பெட்டலுக்கும் பார்டர் லைன் வந்து போட்டுக்கிறேன். நீங்களும் வந்து இதே மாதிரியே போட்டுக்கோங்க. உள்ள இருக்க பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நான் ப்ரீவியஸாவும் நெறைய பேட்டர்ன்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ரிப்பீட்டடும் சேம் பேட்டர்ன்ஸும் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு டைம்ல வந்துட்டு வேற பேட்டர்ன்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது போடணும்னு தோணுதோ நீங்க ப்ரீவியஸா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இல்ல பேட்டர்ன்ஸ் எப்படி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்க சொல்லுங்க. அதுக்குரிய வந்துட்டு வீடியோவும் நான் போடுறேன். எந்த மாதிரி வந்துட்டு நீங்க பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்க போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். ஜஸ்ட் நம்ம மாங்கா ஷேப் வந்து போட்டிருக்கோம். மேங்கோ ஷேப் வந்து போட்டிருக்கோம். ஆனா மேங்கோ ஷேப்க்கு மேல வந்துட்டு ஒரு ரவுண்ட போட்டுட்டு பக்கத்துல வந்துட்டு லைன் வந்து போட்டுக்கிறேன். நான் லைன் போடுறதுக்கு வந்துக்கிட்டு நான் வந்து 0.05 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மித்த எல்லாமே வந்துட்டு 0.2ல தான் பண்ணியிருக்கிறேன். நான் லைன் போட்டது வந்துட்டு அது பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் பெட்டல் ஃபில்லிங்ஸ் தான் குடுத்துருக்கேன். ஸோ சேம் பெட்டல் ஃபில்லிங்ஸ் வந்துட்டு நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து குடுத்துக்கலாம். நான் ஸ்பீடாலாம் எதுவுமே போடல. நான் மெதுவா தான் போடுவேன். கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு உங்களுக்கு சப்போஸ் கை வலிக்குது, கை நடுங்குது அப்டின்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கூட பண்ணுங்க. அவசியம் இல்ல. உடனே பண்ணணும் அப்டிங்கிற அவசியம் வந்துட்டு தேவையில்ல. டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காண்டின்னு ஒதுக்குங்க. கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் நான் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு தான் வந்துட்டு இத யூஸே பண்ணுவேன். இப்ப என்னால டெய்லி ட்ரா பண்ணாம இருக்கவே முடியாது. நான் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன். கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இல்ல என்குயரி பண்ணணும்னா, பயோல வந்துட்டு என்னோட லிங்க் இருக்கும். Instagram லிங்க் கூட இருக்குது. நீங்க வந்துட்டு உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு Instagramல வந்துட்டு உங்களோட வொர்க்க ஷேர் பண்ணீங்கன்னா, அதுக்குரிய டீட்டெயில்ஸும் நான் வந்துட்டு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து வொர்க் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஃபீட்பேக் இது எதுவும் தேவை, இல்ல வேற எதுவும் இம்ப்ரூவ்மென்ட் தேவை அப்படின்னீங்கன்னா, நான் அதுக்குரிய ஃபீட்பேக்கும் தருவேன். நீங்க என்ன வந்து Instagramல வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல WhatsAppலயும் என்னோட டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து என் வாட்ஸ்அப் நம்பர், Instagram டீட்டெயில்ஸ் கூட இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்துட்டு ஆர்ட் ரிலேட்டட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா சீரிஸுமே வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம சேனல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோ வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை. சி யூ.